அந்த சிம் கார்டை வித்தேன் அப்சல் குருவை காட்டி இந்த நம்பர் உள்ள சிம் கார்டை வந்து நான் தான் வித்தேன். எப்ப வித்தேன்? டிசம்பர் 4ஆம் தேதி வித்தேன். என்ன சொல்றாங்க? டிசம்பர் 4ஆம் தேதி வித்தேன். அதுக்கு பிறகு அந்த தாக்கல் நடத்த பயன்படுத்திட்டாங்க என்பதற்காக அந்த வாக்குமூலத்தை சொல்றாங்க. ஆனா அந்த சிம் கார்டுடைய ரெக்கார்டை எடுத்து பார்க்கும் பொழுது இவன் எப்ப வித்தேங்கிறான்? டிசம்பர்ல வித்தேங்கிறான். நவம்பர் மாசம் 6ல இருந்து அந்த சிம் கார்டு யூஸ்ல இருக்குது. டிசம்பர்ல கார்டை புதுசா விற்கிறான். டிசம்பர்ல வித்தா அதுக்கு முந்தின மாசத்துல எப்படி யூஸ் பண்ண முடியும்? டிசம்பர்ல கார்டு வித்தங்கிறான். டிசம்பர் மாதம் நான் தான் இந்த கார்டை வித்தேன்னு போலீஸ் பொய்யா சொல்ல வைக்குது. ஆனா அந்த கார்டு எப்ப இருந்து பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த கார்டு அப்சல் குருட்ட பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னு சொன்னா இவன் போய் வித்த தீவிரவாதிக்கு வித்தான்னு சொல்றானே அது பொய் என்று நீதிமன்றத்தில் நிரூபணம் ஆகுது. சிம் கார்டை வச்சுதானே பிடிச்சீங்க. அந்த சிம் கார்டை என்ன சொல்லுதுன்னு கேட்டா என்னைக்கு அந்த சிம் கார்டை வித்ததாக சொல்கிறானோ அந்த தேதிக்கு முன்னாடியே அந்த சிம் கார்டு வந்து இவற்ற இருந்திருக்கிறது, பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. அப்ப போனை வச்சு பேசினா நீங்க பொய்யா போச்சா இல்லையா? அதை விட ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் போன் பேசப்பட்டுச்சு, எந்த நம்பர் சொன்ன ஒரு நம்பரு, அந்த நம்பர்ல இருந்து யாருக்கெல்லாம் எப்போதெல்லாம் போன் பேசப்பட்டுச்சுங்கிற ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் அதையும் கோர்ட்ல கொடுக்கறாங்க. நம்ம பில் வரும்ல, எந்தெந்த ஊர்ல எத்தனை மணிக்கு பேசணும் அந்த மாதிரி பில். அது அந்த பில்ல வச்சு என்ன செய்யறாங்கன்னா இவ்வளவு இடங்களுக்கு இந்த நம்பர் வந்து பேசப்பட்டிருக்குது அப்படின்னு கோர்ட்ல என்ன செய்யறாங்க? தாக்கல் பண்றாங்க போலீஸ். அப்ப தாக்கல் பண்ண அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா பெரிய கூத்தது. செட்டிங் பண்ணிருக்காண்டு கோர்ட்லயே அம்பலமாச்சு. எப்படி அம்பலமாவது? ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நேரத்தில் 2 பேருக்கு பேச இயலுமா? இப்ப 8:20க்கு என் நம்பர்ல இருந்து பேசுறேன். 8:20க்கு இவருக்கு பேசும்போது இவருக்கு பேச முடியுமா? பேச முடியாது. பேசுறது ஒரு நம்பரு. ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நேரத்தில் 2 பேருக்கு பேசப்படுற மாதிரி ரெக்கார்டு காட்டுது. அந்த பில் என்ன காட்டுதுன்னு கேட்டா 7:20க்கு அவருக்கும் பேசியிருக்கிறாரு, 7:20க்கு இவருக்கும் பேசியிருக்கிறாரு என்று காட்டுகிறது. சரி, அது கூட ஏதோ கான்ஃபரன்ஸ் மெத்தட்ல ஒரு நேரத்தில் 2 பேருக்கு அடிச்சு பேசியிருப்பாருன்னு பார்த்தா இந்த ஒரு போன்ல இருந்து பேசியிருக்கான்ல, ஒரு கார்டுல இருந்து, ஒரு சிம் கார்டுல இருந்து பேசியிருக்கான்ல, இந்த சிம் கார்டுல இருந்து பேசின எடுத்து பார்த்தா 2 போன் வேற வேறையா இருக்கிறது. இந்த ஒரு நம்பரை போன்ல ஒரு நம்பர் கொடுத்துருவோம், ஐஎம்இ நம்பர். என் போனுக்கு ஒரு நம்பர், உங்க போனுக்கு ஒரு நம்பர், ஒவ்வொரு போனுக்கும் தனித்தனி நம்பர் இருக்கிறது. அந்த நம்பரை வச்சு கார்டை வச்சு யாருடையும் கண்டுபிடிக்கலாம். அந்த கார்டு எந்த போன்ல இருந்து பேசப்பட்டது என்பதை வைத்து போன் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது நோக்கியாவா, அது ஒரு ஐபோனா, அல்லது சைனா போன் வரைக்கும் வந்துருச்சு எல்லாமே. அப்ப என்ன காட்டுதுன்னு கேட்டா ஒரு நம்பர்ல இருந்து 2 பேருக்கு பேசுறான். அந்த ஒரு போன்ல ஒரு நம்பரை 2 போன்ல போடப்பட்டிருக்கிறது. ஒரே நம்பரு 2 போன்ல போடப்பட்டு பேசப்படுகிறது. ஒண்ணுக்கு போனது வேற ஐஎம்இ நம்பரை காட்டுது, இன்னொன்னு காட்டுது. அப்ப இதை வச்சு நீதிமன்றத்தில் என்ன நிரூபணம் ஆச்சுன்னு சொன்னா இது போலியா தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இவனை சிக்க வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு போன் நம்பர் இவனுடைய போன் நம்பரா இருக்கும் பொழுது இன்னொரு ஐஎம்இ நம்பர் கொண்ட போன்ல போட்டு இவங்களா பேசி இவங்களா ரெக்கார்ட் டூப்ளிகேட் அரசாங்கம் தயாரிக்கலாம். அரசாங்கம் நினைத்தால் ஒரே நம்பர்ல இன்னொன்னு வாங்க முடியும். அவங்களுடைய பவரை பயன்படுத்தி அப்சல் குருவுடைய அதே நம்பரை இவர்கள் வாங்கி வேற ஒரு போன்ல போட்டு இவர்களே சில நம்பர்களுக்கு அந்த டயல் பண்ணி அதை ரெக்கார்டு பண்ணி பில் எடுத்திருக்கிறார்கள். அப்ப இது போலின்னு தெரியும் பொழுது சிம் கார்டை வச்சு எப்படி குற்றவாளிங்கிறது? சிம் கார்டு வித்தவன் சொல்றது பொய்யா போச்சு. அந்த சிம் கார்டுக்கு பில்லு காட்டுறான பேப்பர் பில்லு, அந்த பேப்பர் பில்லை வச்சு பார்த்தால் கூட நீதிமன்றத்தில் இவனுக்கு எதிராக அப்சல் குருக்கு எதிராக வைத்த 2 வெயிட்டான ஆதாரங்கள் அடிபட்டு போச்சுங்க. அப்ப இவன் எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வந்தான்? பார்லிமெண்ட் தாக்குதல் இவன் வாக்கு மூலம் ஏற்றுக்கிறேன்னு கோர்ட்டு சொல்லிருச்சு. சிம் கார்டு மேட்டர் அடிபட்டு போச்சு. அடுத்து என்ன தெரியுமா? இவனை வந்து காஷ்மீர்ல வச்சு பிடிக்கிறாங்க. யார? அப்சல் குரு பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது அவரிடமிருந்து கம்ப்யூட்டரை கைப்பற்றலாம், அவரிடமிருந்து ஒரு செல்போனை கைப்பற்றுறோம் அப்படின்னு ரெக்கார்டு பண்றாங்க. நம்ம நாட்டில் உள்ள சட்ட பிரகாரம் என்னிடத்திலிருந்து ஒரு பொருளை கைப்பற்றினாங்கன்னு சொன்னா எந்த இடத்துல கைப்பற்றுறாங்களோ அந்த இடத்துல ஒரு பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு சாட்சியா போட்டு கைப்பற்றின ஆதாரமா போட்டு என்ன செய்யணும்? அங்க ரெக்கார்டு பண்ணணும். காஷ்மீர்ல இவரை பிடிக்கும் பொழுது இவர் தேர்ந்து கம்ப்யூட்டர் கைப்பற்றப்பட்டிருந்தால், இவரிடமிருந்து போன் கைப்பற்றப்பட்டிருந்தால்
எங்க பிடிச்சாங்களோ காஷ்மீர்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு வச்சு இந்த பாரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறார், நாங்க கைப்பற்றுறோம், போன் வச்சிருக்கிற கைப்பற்றுறோம், எங்க கஷ்டம் இருக்குது என்று எழுதி கையெழுத்து போட்டு கவர்மெண்ட்ல ரெக்கார்டு கொடுக்க வேண்டும். இவங்க கோர்ட்ல அப்சல்ட்ட கைப்பற்றணும் கம்ப்யூட்டருங்கிறான், அப்சல்ட்ட கைப்பற்றணும் போனை கைப்பற்றணுங்கிறான். இந்த போனும் கம்ப்யூட்டரும் வந்து எங்கடா ரெக்கார்டு எங்கடான்னு கேட்டா டெல்லியில கொண்டு வந்து வைத்துக்கொண்டு டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்துக்கொண்டு டெல்லியில ஏற்கனவே ஒரு குற்றவாளியை பிடிச்சி வச்சிருக்காங்க, அவன் முன்னிலையில் சாட்சியா போட்டு இவர்கிட்ட கைப்பற்றின எழுதுறாங்க. டெல்லி போலீஸ் ஸ்டேஷன் டெல்லி போலீசார் தான் விசாரிக்கிறாங்க. டெல்லி போலீசார் விசாரிக்கும் பொழுது கம்ப்யூட்டரை இவங்கள செட்டப் பண்ணி செல்போனை செட்டப் பண்ணி கைப்பற்றினதாக கையெழுத்து போட்டு வாங்கினதா மேட்ரு. டெல்லியில காஷ்மீர்ல கைப்பற்றி இருந்தார்களே ஆனால் அவனை பிடிக்கும் பொழுது எழுதியிருப்பாங்க, அப்ப ரெக்கார்டு போட்டிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்டேஷன்ல பதிவு பண்ணிருப்பாங்க, அங்க உள்ள ஒருத்தரை சாட்சியா போட்டிருப்பாங்க. அப்ப செல்போனை கைப்பற்றணும்னு சொல்றியப்பா, அந்த செல்போனை கைப்பற்றின இடத்துல ரெக்கார்டு பண்ண காணாம அது மாதிரி வந்து கம்ப்யூட்டர் கைப்பற்றணுங்கிறிய அதை ரெக்கார்டு பண்ணலையப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டெல்லியில கூட்டி கொண்டாந்து வச்சு ஸ்டேஷன்ல வச்சுதானே உண்டாக்குற என்று கேட்கும் பொழுது அதுவும் தப்பு. கோர்ட் நீதிபதி ஒத்துக்கிறாது எல்லாம், நீதிபதி இதுவும் தவறுதான், இது வந்து பிழை நடந்திருக்கிறது என்று அந்த தூக்கு தண்டனை கொடுத்த கிறுக்கு நீதிபதியில இதை ஒத்துக்கிறாங்க. அப்ப சிம் கார்டு பொய்ங்கிறது கோர்ட்ல நிரூபணமாச்சு. இவன் வாக்குமூலம் கொடுத்தது ஏத்துக்கிற முடியாது என்பதும் கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. இவன்ட்ட கைப்பற்றினாங்கல்ல சிம் கார்டு கணினியையும் செல்போனையும், அது ஒழுங்கா ரெக்கார்டு பண்ணப்படல, அதுவும் கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாம இன்னும் சில கோவில் என்னன்னு கேட்டா, இவரை வந்து கணினியை கைப்பற்றுறாங்கல்ல, ஒரு பொருளை கைப்பற்றினா சீல் வைக்கணுங்க. என்கிட்ட ஒரு பெட்டியை கைப்பற்றினா அந்த பெட்டியை வந்து சீல் வச்சு தாசில்தாரை கூப்பிட்டு சாட்சிகளை வைத்து சீல் வச்சுட்டா தான் அதுல உள்ளதை வெளியேற்ற முடியாது, வேற ஒன்ன கொண்டு உள்ள வைக்க முடியாது, அப்படி செய்யணும். சரி, கம்ப்யூட்டர் கைப்பற்றினீங்களே, கைப்பற்றின உடனே சீல் வச்சியா? கம்ப்யூட்டர் கைப்பற்றி சீல் வைக்கல என்று சொன்னா இவன் வேணுங்கிற உள்ள கொண்டு வச்சிடலாமே. ஏன் கம்ப்யூட்டர் கைப்பற்றிக்கிட்டு போய் சீல் வைக்கல என்று சொன்னா நீங்க என்ன நினைக்கிறதோ அதை உள்ள கொண்டு போட்டு அவனே சில கடிதம் போட்ட மாதிரி வைத்து அவன் மெயில் அனுப்புற மாதிரி செட்டிங் பண்ணி அவனை கவுத்து விட்டுலாமாப்பா? அப்ப கம்ப்யூட்டர் கைப்பற்றினீங்களே சீல் வச்சீங்களா என்று கேட்டா 1 மாசம் கழிச்சு சீல் வைக்கிறாங்க. முதல்ல கம்ப்யூட்டர் கைப்பற்றினதையே 2 நாள் கழிச்சு ரெக்கார்டு பண்றாங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு சீல் வச்சானான்னு கேட்டா 1 மாசத்துக்கு பிறகு சீல் வைக்கிறாங்களாம். அப்ப இன்னைக்கு என்ற கம்ப்யூட்டர் கைப்பற்றிட்டு 1 மாசம் கழிச்சு சீல் பண்ணா என்ன அர்த்தம்? அந்த 1 மாசத்துக்குள்ள போலீசார் என்ன வேண்டாம் சேர்க்கலாம்ல, நான் தீவிரவாதி கடிதம் எழுதுற மாதிரி சேர்க்கலாம்ல, தீவிரவாதி அட்ரஸ் எல்லாம் என் கம்ப்யூட்டர்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம்ல. அப்ப இந்தியாவுடைய வரைபடத்தெல்லாம் உள்ள நுழைச்சு இதை தாக்க வேண்டும் சொல்லி கடிதம் பரிமாறி கொண்டதாக 1 மாசத்துல எவ்வளவு வேலை செய்யலாம்? அப்ப கைப்பற்றினங்கிறதையே பொய்யா சொல்றான். அந்த கைப்பற்றினதை சீல் வச்சான சீல் வைக்கலாம். 1 மாசம் கழித்து இவனை கைது செய்து 1 மாசம் கழித்து தான் என்ன செய்யறான்? டிசம்பர்ல பிடிச்சி ஜனவரில தான் சீல் வைக்கிறான். அப்ப கம்ப்யூட்டருக்கு சீல் வச்சது 1 மாசம் கழித்து வைத்தால் அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள தகவல்கள் எப்படி இவருக்கு எதிராக நிற்கும்? அந்த கம்ப்யூட்டர்ல உள்ளதை வச்சு எப்படி அவர் குற்றம் முடிக்க முடியும்? 1 மாச காலம் ஓன் கண்ட்ரோலில் இருக்கிறது, சீல் வைக்கப்படாம அதிகாரிகள் என்ன வேண்டாலும் சேர்க்கலாம் என்ற வகையில் அல்லவா இருந்தது. அப்படியான ஒரு செட்டிங் ஒண்ணு பண்றாங்க. அதை விட்டுருங்க, சீல் வச்சனால ஜனவரியில, டிசம்பர்ல கம்ப்யூட்டர் கைப்பற்றான், சீல் வைக்கல, ஜனவரியில சீல வைக்கிறான். சீல் வச்சுட்டா யூஸ் பண்ணக்கூடாதுல, சீல் வச்சிட்டோம் என்று சொன்னா யூஸ் பண்ணக்கூடாது. நீதிமன்றத்து விசாரணையில் இன்னும் நிரூபணமாகிறது, சீல் வைத்த பிறகும் அந்த ஹார்ட் டிஸ்க்ல சில ஃபைல்கள் நீக்கவும் சேர்க்கவும் பட்டிருக்கிறது. அப்ப சீல் வச்ச பிறகு எப்படி சேர்ப்ப? சீல் வச்ச பிறகு சேர்த்தால் அது அப்சல் குரு சேர்த்தது எப்படி ஆகும்? சீல் வச்ச பிறகு இதை நீக்கிவிட்டால் அது அப்சல் குரு நீக்கிறது எப்படி ஆகும்? நீல நீக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் புடுங்கியாச்சு, அவங்கிட்ட இல்ல, சீல் வேற வச்சாச்சு, உன் கையில போலீஸ் கஸ்டடியில் கம்ப்யூட்டர் இருக்கிறது, அதுல நீக்கிட்டா என்ன வேண்டாம் நீக்கினாலும் என்ன சேர்த்தாலும் யாரு பொறுப்பு? போலீஸ் பொறுப்பு. அது அப்சல் பொறுப்பாவானா? அப்ப அப்சல் குருவிடம் இருந்து கம்ப்யூட்டர் கைப்பற்றி 1 மாசம் கழிச்சு சீல் வைக்கிற அயோக்கியத்தன் நடக்கிறது. 1 மாசம் கழிச்சு சீல வச்சுட்டு அதுக்கு பிறகு ஹார்ட் டிஸ்க டெஸ்ட் பண்ணுனா அந்த தேதிக்கு பிறகு அதுல ஃபைல் போயிருக்கு வந்திருக்கு. சீல் வச்ச தேதிக்கு பிறகு அதுல இணைஞ்சிருக்கு அந்த கம்ப்யூட்டர்ல ஃபைல்கள், சில ஃபைல்கள் வந்து இறங்கி இருக்கிறது, சில ஃபைல்கள் போய் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை கண்டுபிடிச்சிடலாம்.
தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொடுத்தீங்கன்னா இது எவ்வளவு வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தினால் இந்த கம்ப்யூட்டர் செட்டிங், அந்த கம்ப்யூட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? இவர் திட்டம் போட்ட மாதிரியும் பார்லிமெண்ட் படத்தை போட்டு அவனுக்கு மெயில் அனுப்பின மாதிரியும் வந்த மாதிரியும் போன மாதிரி அப்படியே பயங்கரமா பண்ணி காட்டுறாங்க. அது எல்லாம் பொய்யிண்டாயிருச்சு. அப்ப இவனை வாக்குமூலம் பொய்யிண்டாயிருச்சு, சிம் கார்டு பொய்யிண்டாயிருச்சு, கணினி கைப்பற்றினது பொய்யிண்டாயிருச்சு. அப்சல் குருக்கு எதிராக என்னடா எதை வச்சு நான் தீர்ப்பளிச்சீங்க? அவன் இதுல சம்பந்தப்பட்டான் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? ஒரு ஆதாரமும் இல்லைங்க. ஒருத்தன் தூக்கு தண்டனை கொடுக்கிறான், அவன் அந்த செயலை செஞ்சு கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. அப்ப முஸ்லிம் என்ற காரணத்திற்காக நீ எவனைய காப்பாற்றுவதற்காக, உன்னுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக எவனாவது ஒருத்தன் மீது பழி போட்டு நீ தூக்கு தண்டனை கொடுத்தால் நாளைக்கு இது எனக்கும் வரும், உங்களுக்கு வரும், யாருக்கும் வரும். இந்த அரசாங்கம் முஸ்லிம் என்ற காரணத்திற்காக யாருக்கு வேண்டாலும் எந்த அநீதியும் செய்யும். அதுக்கு தான் இந்த கூட்டம். அப்சலுக்கு ஒரு கூட்டம் கூட திரும்பி வந்துட்டு போறாரா? திருப்பி உயிரை கொடுக்க முடியுமா உன்னால? எதுக்கு இந்த கேள்வியை கேட்கிறோம்? அப்சல் குருவுக்கு இழைக்கப்பட்ட மாதிரியான ஒரு அநீதி உலக நாடுகளுடைய நீதிமன்றங்கள்ல ஒரு காலத்திலையும் ஒரு மனிதனுக்கும் இழைக்கப்பட்டிருக்காங்க. ஜனநாயக நாடுகள், சர்வாதிகார நாடுகள் வேண்டால் நடந்திருக்கலாம். மக்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு அநியாயம், ஒரு ஆதாரமும் இல்லாமல், ஒரு குற்றத்தை நிரூபிக்காமல் ஒருவனை குற்றவாளி என்று சொல்லி தூக்கு தண்டனைக்குரிய குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பளித்து உயிரை பறித்தது இந்திய வரலாற்றில் அல்ல உலக வரலாற்று ஜனநாயக நாடுகளின் வரலாற்றில் இது ஒன்றுதான் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்தார்கள். அது மாத்திரம் இல்லை தெரியுமா, இன்னொரு செய்தி கவனிக்கணும். இந்த அப்சல் குரு யாரு? பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்ததுக்கும் எதுக்கு அவனை போய் பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இங்க நடக்கிறது டெல்லியில, காஷ்மீர்ல இருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தான்னா எப்படி பிடிச்சான், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டால், இந்த அப்சல் குரு என்ற ஒரு ஆளு ஆரம்ப காலத்தில் தீவிரவாத அமைப்புகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அமைப்புகள் இருந்தவர். துவக்கத்தில் இருந்து அவர் சில அவங்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காம வெறுத்து போய் தானா வந்து போலீஸ்ல சரணடைகிறார். தானா வந்து போலீஸ்ல என்ன செய்யறார்? அப்சல் குரு சரணடைந்து நான் அவங்களோட இருக்கல, நான் என்னுடைய வாழ்க்கையை பதிய மாத்திக்கிட்டேன், எனக்கு இந்த வழிமுறை பிடிக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ்ல சரணடைகிறார். பாதுகாப்பு படையில ஒப்படைக்கப்படுறார். பல மாதங்கள் அவரை கண்காணிக்கிறார்கள். இவன் நெசமா தெரிஞ்சு வந்துட்டானா, தொடர்பு இருக்குதா என்று அடிக்கடி அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அரசாங்கத்தால், உளவுத்துறையால், ராணுவத்தால், பாதுகாப்பு படையினால் கண்காணிக்கப்படுகிறது. அந்த மாதிரி கண்காணிப்பு வளையத்தில் இருந்து கொண்டிருந்தவரை ஒரு நல்லவர் தான் நம்பிக்கை கொண்டு அந்த பாதுகாப்பு படை என்ன செய்யுதுன்னு கேட்டா, இவர் ஆரம்பத்தில் இன்ஃபார்மரா பயன்படுத்துது. இன்ஃபார்மர் என்னதான், சில தகவல்களை அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீ என்ன செய்யணும், சரணடைஞ்ச மட்டும் பத்தாது, எவன் என்ன செய்யறான்னு எங்களுக்கு சொல்லணும். இவரும் போய் ஆர்வமா போய் என்ன செய்யறாரு, அப்சல் குரு சொல்றாரு. தகவல்களை சொல்லிக் கொடுத்ததை பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாங்கன்னா, சில பகுதிகளை கண்காணிக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாங்க. நீ தான் இதெல்லாம் கண்காணிச்சுக்கிறன்னு ராணுவத்தில் இருந்து அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி ராணுவத்தினுடைய கண்காணிப்பிலையும், ராணுவத்தினுடைய செல்ல பிள்ளையாகவும், ராணுவத்துக்கு ஆள் காட்டுறவராகவும் அப்சல் குரு இருக்கிற நல்ல விளங்கிக்கிறேன். அப்படியான ஒருத்தரை தீவிரவாதி, எந்த கிறுக்கு தீவிரவாதியாவது இதுக்கு பயன்படுத்துவானா? அடே, அரசாங்கத்தினுடைய தொடர்புல இருக்கிற ஒருத்தன், எல்லா நேரமும் கண்காணிப்புல இருக்கிற ஒருத்தன், மற்றவங்க இதெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு நாங்க குண்டு வைக்க போறோம், பார்லிமெண்ட் தாக்க போறோம், உங்களை ஹெல்ப் பண்ணி வேணா கேட்பானா? அப்ப இவனை சேர்க்கறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமே இல்ல. இவன் ஏற்கனவே சரணடைந்து திருந்தி அந்த செயல்களை இருந்து மாற்றிக்கொண்டு பழ வியாபாரி, மார்க்கெட்ல போய் காய்கறி பழங்கள் விற்கக்கூடிய ஒரு வியாபாரியை அவர் மாற்றிக்கொண்டார் வாழ்க்கையை. அப்ப பழ வியாபாரியா இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர் என்ன செய்யறாங்கன்னா யோசிக்கிறாங்க. டெல்லியில உட்கார்ந்து யோசிக்கிறான், பிஜேபி ஆட்சியில் யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்? இதை 6வது ஆளை கண்டுபிடிச்சா நமக்கு டேஞ்சரா போயிடும், 5 பேர் யாருங்கிறத கண்டுபிடிச்சாலும் டேஞ்சரா போயிடும், காரை கண்டுபிடிச்சாலும் நமக்கு ஏதாவது பின்னடை